வெல்கம் டு மை சேனல். ஐ கிருத்திகா. நம்ம இப்போ வந்து தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். மொத்தம் இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குது. ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு. மொத்தம் டென்ஸில் 12 டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒன்றுலையும் த்ரீ டென்சஸ் இருக்குது. சிம்பிள் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுலேயும் அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிம்பிள் டென்ஸ் தான் பார்க்க போகிறது வந்து சிம்பிள் டென்ஸ். சிம்பிள் டென்ஸில் மொத்தம் 3 டென்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து ப்ரெசன்ட்டு, பாஸ்ட், ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் he, she, it அப்படி வந்துச்சுன்னா வேர்போட நம்ம எஸ் போடணும். I, we, you, they இது வந்துச்சுன்னா வேர்ப் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும். இந்த he, she, it, I, we, you, they இதெல்லாம் வந்து நம்ம வந்து pronoun அப்படின்னு சொல்லுவோம். pronounனா பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம், முடிஞ்சு போனதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுக்கு வந்து he, she, it, I, we, you, they இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாஸ்ட் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் வேர்ப்னா கோனா அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட், கம்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கேம், அது மாதிரி யூஸ் பண்ணணும். அதை நம்ம சென்டென்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் அதே மாதிரி he, she, it, I, we, you, they எல்லாத்துக்குமே will plus present verb. will plus V1 verb. அதாவது V1னா go, come, play அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, I will play அப்படின்னு சொல்றது அது மாதிரி வரும். ஓகே, சிம்பிள் டென்ஸ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ரூல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சென்டென்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம். நிகழ்காலம் அதாவது ப்ரெசன்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ லேர்ன் இங்கிலீஷ். ஐ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னா நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஷீ ஈட்ஸ் பிரியாணி டெய்லி அப்படின்னாலுமே இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஒரு விஷயம் டெய்லி நடக்குது, ஒரு விஷயம் வந்து எவ்ரி வீக் நடக்குது, எவ்ரி டே நடக்குது, எவ்ரி மந்த் நடக்குது, எவ்ரி இயர் நடக்குது அப்படின்னு எந்த மாதிரி எவ்ரி இயர் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது மேபி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் we go to the mall. we go to the mall every week அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து மாலுக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா முடிஞ்சு போனது, இறந்த காலம்னு அர்த்தம். இப்போ வந்து ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேத்தி ஃபுட்பால் விளையாண்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஷீ ஏட் 2 தோசாஸ் அப்படின்னா அவ 2 தோசை சாப்பிட்டாள் அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சு போனது, அவ சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது they went to school last week. அவங்க ஸ்கூலுக்கு போன வாரம் ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாமே முடிஞ்சு போனது அப்படின்னும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம், இனிமே நடக்க போறது. ஃபியூச்சர்ல அடுத்த விஷயம் நம்ம பண்றது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் he will meet his friend tomorrow அப்படின்னா நாளைக்கு அவன் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். she will speak with her mom அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட பேசுவாள் அப்படின்னு அர்த்தம். they will eat breakfast அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே.